வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவிக தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் இடையேயான விவாகரத்து கேஸ் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. அதாவது நாளுக்கு நாள் அதனை பற்றின சர்ச்சைகள் சோஷியல் மீடியாவில் பெரிய கலவரத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. அதுக்கு காரணம் 25 ஆண்டு கால இந்த திருமண வாழ்க்கையை அவங்க 2 பேரும் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு செஞ்சுருக்கிற அந்த முடிவு தான் இந்த இணையதளத்தில் இவ்வளோ வைரலாக போகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனுவில் சங்கீதா விஜய் குறிப்பிட்டிருக்கிற சில விஷயங்கள் இந்த அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருக்குது. அதில் அவங்க குறிப்பிட்டிருக்கிற முதல் விஷயம் திருமணத்தை மீறிய தகாத உறவில் ஒரு நடிகை கூட அவர் தொடர்பில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த நடிகை யார் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா விஜய் குறிப்பிடலைன்னா கூட அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படிங்கிற பரவலான பேச்சு இப்போ போயிட்டு இருக்குது. அந்த நிலையில் நிறைய பேர் அதாவது நடிகைகளாகட்டும் டிரெக்டர்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் இந்த விதத்தில் த்ரிஷாவை இன்னைக்கு குறை சொல்லிட்டு வராங்க. அதில் நடிகர் பார்த்திபன் அவர் நிறைய அவர் த்ரிஷாவை பற்றி பேசியிருக்காங்க. அவர் ஒரு கலாட்டா ஃபங்க்ஷன் அவார்ட்ஸில் அவங்கள பற்றி கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு, அதாவது த்ரிஷாவை பற்றி நீங்கள் ஒரு ஹைக்கூ கவிதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்திபன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி இந்த குந்தவையை வீட்டில் குந்த வச்சா நல்லாயிருக்கும், இந்த குந்தவையை நிரந்தரமாக வீட்லேயே குந்த வச்சா ரொம்பவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் ஏஜிஎஸ் திருமணத்துக்கு, அதாவது ஏஜிஎஸ் மகனோட திருமணத்துக்கு நடிகர் விஜய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே கலர் கார், ஒரே கலர் ட்ரெஸ் கோடில், ஒரே கலர் காரில் நடிகை த்ரிஷா கூட அந்த திருமணத்துக்கு வந்திருந்தாங்க. அதுதான் இணையத்தையே மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதுக்கு காரணம் திருமணத்தோட விவாகரத்து நடந்துட்டு இருக்கிற இந்த மாதிரி நேரத்தில் நடிகை த்ரிஷா கூட இப்படி ஒன்றா ஒரே கலர் ட்ரெஸ்ஸில் வர்றது சரியாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி தான். அதாவது நீங்கள் இப்போ ஒரு பப்ளிக் மீடியாவில் வந்துட்டீங்க, நீங்கள் அரசியலுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்குறீங்க. இந்த விதத்தில் பார்க்கும்போது உங்களுடைய கண்ணியம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது மக்களால் அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட கழுகு பார்வையில் பார்க்கப்படுது. இந்த நிலைமையில் உங்களுடைய கண்ணியத்துக்கே நீங்களே களங்கம் விளைவிக்கிற மாதிரி இந்த நடிகை கூட வந்தது, அதுவும் இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் போயிட்டு இருக்கிற நிலைமையில் நீங்கள் அவங்க கூட வந்தது சரியாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு எல்லாருடைய மனசுலையும் இருக்குது. அந்த விதத்தில் அவர் வந்தது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை நிறைய நடிகைகள் வச்சிருக்கிறாங்க. அந்த விதத்தில் பார்த்திபன் த்ரிஷாவை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 40 வயசு ஆனாலும் த்ரிஷாவுக்கு நான் அறிவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் அந்த விஷயத்தில் மன்னிப்பு கேட்டேன், பகிரமாக நான் மன்னிப்பை கூட அவங்க பெருசாக எடுத்துக்காத அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் பண்ணின தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். மற்றபடி சங்கீதா தான் இன்னமும் தவிக தலைவர் விஜயோட முதல் மனைவி. அவங்க இருக்கிற வரைக்கும் வேறு யாருமே 3வது மனுஷி தான். நான் 3வது மனுஷி, அவங்க சொல்கிறதுல எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்த்திபன் ரொம்ப கோபமாக சொல்லியிருந்தார். அது மட்டும் கிடையாது, சங்கீதா அவங்க ரொம்ப லீகலான தவிக தலைவரோட முதல் மனைவி. அவங்க இருக்கும்போது வேறு எந்த பொண்ணுமே அவங்க பக்கத்தில் நிற்கிறதுக்கு அருகதை இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் த்ரிஷாவை தாக்கி பேசியிருந்தாங்க. இது த்ரிஷாவுக்கு மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேவலமாக பேசுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? அதாவது என்னுடைய படத்தோட என்னுடைய டேட்ஸ்க்காக எத்தனை நாள் நீங்கள் கெஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு மறந்து போச்சா? நான் இன்னைக்கு என்கிட்ட டேட்ஸ் வாங்கி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக இருக்கிறவங்களே என்னை பற்றி இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது தப்பாக பேசுறதை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி த்ரிஷா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய முக்கியமான விஷயங்களை த்ரிஷா இந்த இதில் ஓப்பனாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை த்ரிஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதல்ல கேவலமாக இல்லையா? நான் யார் கூட போகிறேன், யார் கூட வரேன் அப்படிங்கிறத பார்க்குறது தான் உங்களுடைய வேலையா? இது நடிகர் விஜய் அப்படிங்கிறவர் என்னுடைய நண்பர். அதையும் தாண்டி எங்களுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை. அதை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எனக்கும் அவருக்கும் 1000 விஷயங்கள் இருக்கலாம். அதை நான் மேடை போட்டு அதை விவரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஒரு திரைப்படத்துறையில் வேலை படுற ஒரே இதில் இருக்கிறவங்களுக்குள்ள நட்பு இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. அது உங்களுடைய தவறான கண்களுக்கு தெரிஞ்சால் அதுக்கு உங்களுடைய தவறான புரிதலுக்கும் என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நடிகர் விஜய் என்னுடைய நீண்ட கால நண்பர். அது இல்லாமல் என்னுடைய 4 படங்கள், கிட்டத்தட்ட 4 வெற்றி படங்கள் நான் அவர் கூட கொடுத்துருக்குறேன். அந்த வகையில் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலே அவர் என்னுடைய நண்பராக இருக்கிறாரு. அந்த விதத்தில் எங்களுக்குள்ளே இருக்கிற உறவு முறையை பற்றி நான் ஏன் மற்றவங்களுக்கு தெளிவாக சொல்லணும்? பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருங்க, அதுக்கு நான் கவலைப்பட போகிறது கிடையாது. நான் அந்தந்த ஒரு தேவையில்லாத விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் கூட எனக்கு மேரேஜ் ஆக போது, எங்களுக்கு நாங்கள் ஹனிமூனுக்காக தான் இப்போ வெளியில் போயிட்டு வரோம், அந்த மாதிரி தேவையில்லாமல் பேசுகிறாங்க. எங்களுடைய மேரேஜ் டேட் மட்டும் இல்லை, எங்களுடைய ஹனிமூன் டேட்டும் நாங்கள் எங்கே போகணும் அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணி சொல்லிடுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட சங்கீதா விஜய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 5 ஆல்ரெடி இந்த விவாகரத்து மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க.
பண்ணியிருந்தாங்க. அப்படி தாக்கல் பண்ணும்போது அப்போ வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, த்ரிஷா வந்து ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்காக மற்றவங்க எடுக்கிற முடிவு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய லைஃபுக்காக மற்றவங்க யோசிக்கிறத நினச்சா எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. மோஸ்ட்லி எனக்காக மற்றவங்க யோசிக்கிறது, மற்றவங்க டிசைட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து சங்கீதா விஜய் தான் அவங்க தாக்கி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருந்தது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2015ஆம் ஆண்டே கிட்டத்தட்ட இப்போலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 9 to 10 இயர்ஸுக்கு முன்னாடியே நம்மளுடைய த்ரிஷாவுக்கு ஆல்ரெடி மேரேஜ், அதாவது என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அந்த என்கேஜ்மெண்ட் வந்து மேரேஜில் போய் முடியல அப்படிங்கிறது தான் எல்லாரோட சோகமான விஷயம். அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் வந்து ஒரு ரேடியன்ஸ் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி முதலாளியான வருண்மணியன் கூட தான் அவங்களுக்கு மேரேஜ், அதாவது என்கேஜ்மெண்ட் வந்து ஆயிடுச்சு. ஆனால் அந்த என்கேஜ்மெண்ட் மேரேஜில் போய் முடியல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வருண்மணியன் டிஎம்கே எம்பியோட ஒரு பொண்ணை வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமேல அவங்களுக்கு நடுவில் ஏற்பட்ட பிரேக்கப்னால தான் இவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஏற்பட்டுச்சு. அதனால தான் த்ரிஷாவும் சரி வருண்மணியனும் சரி நீண்ட காலமாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, லிவிங் டுகெதர்லேயே இருந்தாங்க. அதுக்கப்புறமேலே இவங்களுடைய விஷயங்கள் தெரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் த்ரிஷா வந்து வருண்மணியனை விட்டு விலகி போக ஆரம்பித்தாங்க. வருண்மணியனுக்கு வந்து கிட்டத்தட்ட 8,000 கோடிக்கு மேலே சொத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கிட்டத்தட்ட 4 படங்களை ஒரே டைமில் எடுக்கிற அளவுக்கு பெரிய ஆளுங்க. அந்த அளவுக்கு வசதியாக இருக்கிற வருண்மணியன் தான் டிஎம்கே எம்பியோட பொண்ணான கனிகாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. கனிகாவை அவர் 2ஆவதாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அவங்களுடைய முதல் கணவர் வந்து விவாகரத்து பண்ணன அப்புறம் தான் இந்த மேரேஜ் வந்து நடந்திருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கனிகாவோட முதல் கணவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ சௌந்தர்யா ரஜினிகாந்த் மேரேஜ் பண்ணியிருக்கிறவர் தான் நம்ம கனிகாவோட முதல் கணவர். இதில் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 2வது மருமகன், அதாவது 2வது மகனோட 2வது மகளோட 2வது மருமகன் வந்து ஒரு பெரிய ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியோட ஓனர் அப்படிங்கிறது பலருக்குமே தெரியாத விஷயம். இந்த விதத்தில் த்ரிஷா வந்து தன்னை வருண்மணியன் ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் இந்த என்கேஜ்மெண்ட்டை சடனாக கால் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த விஷயம் வேணாம் அப்படிங்கிற மாதிரியும், இதுக்கு மேலே நான் திருமணமே செஞ்சுக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதுக்கப்புறமேல ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் த்ரிஷா பேர் அடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டுனா அது தவிக தலைவர் விஜய் கூட தான். அவங்க நீண்ட காலமாக யாரையும் லவ் பண்ணலாம், அவங்களுடைய பேர் யார் கூடயும் அதிகமாக வெளியில் வரல. இதுக்கு காரணம் வருண்மணியன் கூட அவங்களோட என்கேஜ்மெண்ட் கால் ஆஃப் ஆனதுனால தான் அவங்க இது வரைக்கும் மேரேஜ் பண்ணிக்காமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக சோஷியல் மீடியாவில் என்ன வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவுக்கும் தாவேக தலைவர் விஜய்க்கும் மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சை தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்குது. இதில் முக்கியமான விஷயமே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் தனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துறதாகவும், தேவையில்லாத தன்னுடைய கணவர் கூட வேற ஒரு பொண்ணை சேர்த்து வச்சு பேசுறது, இன்னும் எங்களுக்கு விவாகரத்தாகாத பட்சத்தில் இப்படி பேசுறது எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்துறதாகவும்